சரி போயிட்டு இருக்கா. டேய் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படியே யாருக்கிட்டே பேசாம இருக்க போறேன்? அதான் நான் பார்த்துக்கிறேன், நீ வேலையை பார்த்துட்டு இரு. இவரு தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. வீட்டில் மட்டும்தான் இப்படி சத்தமாக பேசுவார், வீட்டில் யார்கிட்டையுமே பேச மாட்டார். என்னவோ எப்படியோ தெரில, இவர் சின்ன வயசுலேருந்து இப்படியே வளர்ந்து பழகிட்டார். விடாத தோத்துறா அவனை. கூப்பிடலாமா வேணும்? ஆனால் ஹெல்ப் பண்ணுறீங்களா? எங்கடா அவன்? எங்கடா அவன்? தெரியாதுண்ணா. எதுக்கு துரத்துறாங்கன்னு தெரியலையே. ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா? அம்மா, ஐயோ ஐயோ, புர்றா அவனை. ஐயோ அண்ணா அண்ணா, இன்னைக்கு செத்தான்டா அவன். அண்ணா அண்ணா, ஆமா, அவன்கிட்ட வாங்கினே இல்லையா? சொல்லுப்பா, அவங்க கூட தனியாக பேசுகிறேன். ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன். சொல்லுப்பா. நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்கண்ணா. அடுத்த மாசம் வரைக்கும் டைம் கிடையாது. அடுத்த மாசம் ஃபுல்லாக செட் பண்ணி கொடுக்கணும்ண்ணா. நீ எத்தனை மாசம் உனக்கு இந்த மாதிரி டைம் கொடுக்குறது? ஒரு மாசம் இப்போ 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு சாச்சுன்னு சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. கட்ட முடியாது சொல்லுங்க. இப்படிதான் ஒரு மாசம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன் போ. அண்ணா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். சரி நான் போ, பாத்துக்கிறேன் போ. தேங்க்ஸ்ண்ணா. இவனை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது. ஒரு மாதம்னு இழுத்துக்கிட்டே தான் போவான். எப்படியும் அடுத்த மாதமும் வந்து இப்படி தான் சொல்லுவான். ஆனால் நம்ம காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஷார்ப்புக்கு ஃபோனை போட்டு இவன் கதையை முடிக்க சொல்ல வேண்டியது தான். சொல்லலாம். ஒருத்தனை 1.5 வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க ஒரு கேஸு. டக்குன்னு பார்த்து ஒரு 2 பேர் அனுப்பிட்டாங்க. முடிச்சிடலாம். முடிச்சு டக்குன்னு வைங்க.
இந்த மாதிரி தாங்க நிறையா பேர் அவங்க கண்ணு முன்னாடியே தெரிகிற பிரச்சனையை கூட பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. அப்படி கண்டுக்காமல் போகிறத விட்டுட்டு நம்மளால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறதுக்கு பேர் தான் மௌனமும் ஒரு குற்றமே.